Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகல சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சாத்தான் கடவுளை பழித்து பல விஷயங்களை வெளிப்பட்டதுனால தான் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்தார். அவனுடைய நோக்கம் என்ன? யாரும் கடவுளிடத்தில் நெருங்கக்கூடாது, கடவுள் சிந்திக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்களே சிந்திக்க முடியும் என்று பொய்யை சொன்னான். அவன் பொய்க்கு தகப்பனாக இருக்கிறான். அப்போது அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாக இருக்காது, அது பொய் தான் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக. இன்னைக்கு கடவுளை யார் நிந்திப்பார்கள்? அப்படிப்பட்ட உரிமையும் யாருக்கு உண்டு? நமக்கு உண்டா? இல்லை. நாம் கடவுளை நிந்திக்க நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் கடவுளை நிந்திக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உரிமையை பெற்றிருப்பவனாக இருக்கிறான். அவன் தான் சாத்தான். கொடுப்பேன், ஏன்னா என் மகனை என்ன சோதிச்சாலும் அவன் என்னை விட்டு விலக மாட்டான் என்று என்ன சொல்றது, சாத்தானை அதிகாரம் செய்வார். சாத்தானை இல்லாமல் ஆக்கி விடுவதற்கான எல்லா முயற்சியும் நாம் தான் எடுக்கணும். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் பல விஷயங்களை செய்யும் பொழுது நாம் பரலோக தகப்பன் மிகுதியாக சந்தோஷப்படுவார். எதற்காக? தன்னை பழித்து பேசுவனை அவனை நியாயம் தீர்ப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். யோபுவை கூட பல நோய்களையும் பல இழப்புகளையும் சாத்தான் கொண்டு வந்தான். ஆனாலும் கடைசியிலே அவன் விசுவாசத்திலே தெரிந்தபடியினால் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. மாணவர்களே, இதை குறித்து நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென், ஆமென். அப்போது சத்தியமுள்ள தேவன் என்று சொல்கிறார். இப்போ மோசேயை வழிநடத்தும் போதும் அல்ல, பார்வோன் ராஜாவை குறித்து நாம் சிந்தித்தோம். ஏனால் பார்வோன் ராஜாவை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இஸ்ரேல் மக்களை நீ அழிக்க நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். பல தடைகளையும் உண்டாக்கினார். நிறைய அந்த சம்பவங்களை எல்லாம் குறித்து நீங்கள் யாத்திராகமத்தை முழு இந்த எல்லா அந்த புத்தகத்தையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா பார்வோனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது தெரிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு கூட நாம் நன்மைகளை செய்கிறோம். கடவுளுடைய சத்தியத்தின்படி வளரும் போது யாரோடைய ரூபத்தில் வேணாலும் நமக்கு உதவி வரணும். எனக்கு யாருமே உதவி இல்லையே, நான் யாருமே இல்லையே எனக்கு அப்படின்னு யாரும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது போலதான் அடுத்த வசனமாக நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஓகே, அப்ப கடவுளுடைய ஞானத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமான விஷயங்களை செய்யணும். அந்த பிரியமான விஷயங்களை செய்வதற்கு நம்ம யாரை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க? தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இல்ல, யாரும் கடைபிடித்து வாங்கன்னு சொல்றாங்க. இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல. பிரியமான பிள்ளைகளைப் போல, குழந்தைகளைப் போல. குழந்தைகளுக்கு ஆண்டவர் கடவுளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்.
பிரியமான குழந்தைகளைப் போல. ஏன் அப்படி குழந்தைகளை ஏன் ஆண்டவர் இங்கு உதாரணம் காட்டுகிறார்? ஏனென்றால் ஒரு தந்தை தகப்பன் இருக்கிறார், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஏதோ கோபத்தில் அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்டா அந்த குழந்தை வந்து அப்பா அடிச்சிட்டாருன்னு ஒரு வாரம் அப்படியே அதையே நினச்சிட்டு இருக்குமா, இல்லை வந்து அப்பா கிட்ட வருமா? இப்போதான் அடித்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அப்புறம் அப்பான்னு வந்து அம்மா அடித்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அப்புறம் அம்மா அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு வந்து நிற்கும். அப்போ என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் அதை மறந்து வாழும் குணம் வந்து அடிப்படையிலேயே நாம் குழந்தையாக இருக்கும்போது ஆண்டவர் விதைச்சிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமானது ஏன் வாலிப பருவம் வரும்போது வருவதில்லை? இப்போதும் இப்போ நான் குழந்தையா இருக்கேன்னா அப்பயும் குழந்தை தான். அந்த குழந்தை வழியாக வளர்ந்து இப்படி வந்திருக்கேன். ஆனால் இப்போது என்னோட சுபாவம் மாறுபட்டு இருக்கிறது. அப்போது குழந்தை பருவத்தில் கடவுளுடைய நேசிப்பில் இருந்தது. ஏனென்றால் வளர வளர நம்மளோட சிந்தனைகள், நாம் யாரோட நட்பு வைத்துக் கொள்கிறோம், நாம் என்ன காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், இது எல்லாம் குறித்து தான் நாம் இளம் பருவத்திலே வரும் பொழுதோ இல்லை வாழ்க்கை பருவத்தை அடையும் போதோ அது என்ன சொல்கிறது, கனி கொடுக்கும் மரமாக இருக்கும். ஏன் அந்த குழந்தை பருவத்தில் இருந்த பக்கம் ஏன் இப்போது நமக்கு இல்லை? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை என்றதுனால தான் நீங்கள் குழந்தைகள் சிறு குழந்தைகளை போல மாற கடவுள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்றால், அந்த நம் மைய வசனமாகிய நீதிமொழிகளிலே 21ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அங்கே நீ ஞானவனாகம் அப்படின்னு சொல்ற அந்த ஞானத்துக்கு உண்டான பதில் தான் இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் உணர்த்துகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும். எங்கிருந்து வர ஞானம் வந்து உண்மை என்று பார்த்தால், நாம் பரலோகத்திலிருந்து வரும் ஞானம் மட்டும்தான் உண்மை. இந்த உலகத்தில் நடக்கும் சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த உலகத்தில் சொல்லப்படும் செய்திகளாக இருந்தாலும் சரி, எதுவும் உண்மை இல்லை. ஆனால் பரத்திலிருந்து வரும் ஞானம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும். பின்பு அது என்ன கொண்டு வருது? அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. சாந்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே சாந்தத்தை உண்டு பண்ணுகிறது. இணக்கமுள்ளதாயும் அதாவது இணக்கமுள்ளதாயும் என்று சொல்லப்பட்டால், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வது. இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்ல இருக்கும்போது பக்கெட் சைஸ்ல இருக்கும், குடத்துல ஊற்றும்போது குடம் சைஸ்ல இருக்கும். இதே ரோடு பள்ளத்தில் இருக்கும்போது அந்த பள்ளம் சைஸ்க்கு மாறும். அப்போ அந்த தண்ணியை போல இந்த தண்ணி வந்து எப்படி ஒவ்வொரு வடிவத்தில் ஊற்றும் போது அதோடைய வடிவத்துக்கு அது தன்னை மாற்றிக்கொள்கிறதோ, நீங்கள் இந்த பச்சையெல்லாம் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம். காட்டிலலாம் இருக்கும், அமேசான் காடுகளெல்லாம் இருக்கும் பச்சை. அந்த மரம் என்ன அந்த எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த கலருக்கு மாறிடும். ஸோ அது போல தான் இங்கே வந்து இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். இரக்கத்தினாலே வரும் நற்கனிகள். ஏனால் மற்றவர்கள் மீது நாம் இரக்கமாக இருந்தோமே என்றால் நாம் மிக நன்மைகளை செய்பவர்களாக அவர்கள் கண்ணிலே காணப்படும். அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நற்கனிகளாகியும் பட்சபாதம் இல்லாததாகியும், யாரையும் பாரபட்சம் இல்லாமல் இவன் தான் உயர்ந்தவன், இல்லை இவனுக்கு தான் நான் உதவி செய்வேன், இந்த உங்களுக்கு தான் நான் செய்வேன், அவங்களுக்கு தான் செய்வேன் என்று நினைக்காமல், பாரபட்சம் இல்லாமல். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே செய்யும் நன்மைகள் பாரபட்சத்தை சார்ந்து இருக்கிறதா, இல்லை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் பிரமாணத்தின்படி சார்ந்து இருக்கிறதா என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அது போலதான்
அப்போ பாரபட்சம் இல்லாமல் நம் கடவுளுடைய வார்த்தைக்கு பிரசங்கிக்கும் போதும் சரி, கடவுளை சமூகத்திலே வந்து நெருங்கி வந்து துதிப்பதிலையும் ஆராதனை செய்வதிலும் சரி, அங்கு பாராபட்சம் இல்லாமல் இருந்தால் தான் அங்கு ஆண்டவர் இருப்பார். இல்லையென்றில் பாராபட்சங்களும் மாற்று கருத்துக்களும் இருக்கிற எந்த ஒரு சபையும் அவர் என்றைக்குமே இருப்பதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நம்ம 21ஆம் வாசனத்தை வாசித்தோம்னா, கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே, பேய்களை துரத்தினோமே என்று கேட்டால் நான் அப்பொழுது அகன்று போங்கள் அக்கிரமக்காரர்களே என்று ஆண்டவர் வெளிப்படுவார். எனக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மாயமற்றதுமாய் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் காணப்படும் ஒவ்வொரு செயலும் எல்லாமே மாயை. எல்லாரும் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு படிக்கணும் மேற்படிப்பு படித்து கொண்டே இருக்கிறார்கள். அது படிக்கிறதுனால மன உளைச்சல் தானே ஆகிறது தவிர, அதில் ஒரு 1000ல் ஒருத்தருக்கு வந்து அந்த உயர்வு கொடுக்குது அந்த கல்வி. ஆனால் எல்லாருக்கும் அந்த கல்வி உயர்வு கொடுப்பதில்லை. அதனால தான் அதிக ஞானம் ஆபத்தானது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்னுடைய ஞானத்துக்குள்ளே வாங்க, உலக ஞானத்தை வந்து குறைங்கன்றது. உலக ஞானம் வந்து அழியக்கூடியது. ஆனால் என்னுடைய ஞானமும் பரலோகத்திலிருந்து வருகிறது, அது உன்னதமானது, அது உண்மையானது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நீதிமொழிகளிலே நாம் வாசித்த இந்த வசனங்களை எல்லாம் நாம் இன்றைக்கு இதை சிந்தித்து விட்டு நாம் போவர்களாக இல்லாமல், நாம் தொடர்ந்து இதன் மூலியமாக பல முன்னேற்றங்களையும் பல மனமாற்றத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம் வாழ்விலே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு மாற்று, அதாவது நம்ம மறுரூபம் ஆகும்போது நம்மளே நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து நாம் நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு செயல்படுத்தும் போது ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். மனமாற்றம் அடையும் இடத்தில் கடவுளுடைய வல்லமை மிகுதியாக காணும். பிரியமானவர்களே, நாமும் கூட அறியாமல் இருந்திருக்கலாம், தெரியாமலோ நாம் பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர ஆண்டவர் தன்னுடைய ஒரே நேசகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம் பாவத்திற்கு பலியான. அவருக்காக நம்ம ரத்தம் சிந்தணுன்றது அவர் எதிர்பார்க்கல, அவருக்காக அவருடைய சாயெல்லாம் மாறணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கடவுளோ அவருடைய சாயலில் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அதனாலே நாமும் ஆண்டவருடைய அன்பிலே இறை அன்பில் இருப்பதனாலே அந்த இறை அன்பை பிரதிபலிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. நீதிமொழிகள் நீ சொல்லப்பட்டது போல உலக ஞானம் அழியக்கூடியது, என்னோட ஞானத்துக்குள்ளே வாருங்கள். பரலோக ஞானமானது உண்மையுள்ளது, மகத்துவமானது, அதை நீதி பிறப்பிக்கிறது என்று நீ சொல்லிக்கிறீரே. நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்போ எங்களுடைய தெரிந்து செய்த பாவங்களை, தெரியாத செய்த பாவங்களை நீ தயவாக மன்னித்து, அப்போ எங்களோட மனமாற்றத்துக்காகவும் எங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்கும் நீ தேவ கிருபை செய்யும். உமது மகா வல்லமை மாற்றியும் நீர் எங்களுக்கு அருளுமாறு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலியமாக அவர்களோடு மனதில் இடைப்பட்டு நீ பேசுமாறு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுடைய எல்லா காரியத்திலும் நீ இருந்து வெற்றி பெற செய்யும். அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீ பாதுகாத்தரும். அவர்கள் என்னதான் இந்த உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உம்மை அன்பி தேடி வரும் மகளாக மாற தேவ கிருபை செய்யும். சோத்திரத்தை துதிக்க இயேசு மூலமாக ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Now you are watching New Eden TV.